நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிகிரி முடித்துவிட்டு யாரெல்லாம் அரசு வேலைவாய்ப்புக்கான பேங்க் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு பேங்கிங் வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தாங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். 1000 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம இப்போ இந்த இப்போ ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கான ஜென்ரல் பேங்கிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 1000 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 60% வந்து மார்க் இருக்கணுங்க. ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் வந்து 55% வந்து உங்களுக்கு மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசுங்க. 20லேருந்து 30 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 1994 தொடங்கி 30 நவம்பர் 2004 முன்னாடி இருக்கவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 48,480 தொடங்கி 85,920 வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ, அதாவது நேர்முக தேர்வு முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் டிஸ்ட்ரிக்டான இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி நீங்கள் கட்டணும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா பெர் ஒரு ஆளுக்குங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து பெர் ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கட்டணுங்க. ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தாங்க இந்த பே பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2025 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/2/2025 பிப்ரவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணணுன்னா உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. மறக்காமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது காத்திருக்கீங்களோ உடனே இந்த வேலைவாய்ப்பு வந்து விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்குறோம்.